ஹலோ எல்லாரும் இருக்கீங்க. நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வினிகர் கல்ச்சர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தேவைப்படும். ஸோ ஆப்பிள் நல்லா நம்ம சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் 4-5 பீஸ் போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வினிகர் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் நீங்கள் ஆட் பண்ணும் போது ஆப்பிள் சைடர் வினிகராக பார்த்து வாங்குங்க. நான் ஏன் வினிகரை இப்படி ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து அழுகி போன வினிகர் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி துணி கட்டி அதில் ஃபில்டர் ஆகட்டுமேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் பிளாக் கலரில் லேயர் ஃபங்கஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது திருப்பி இதில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துணி கட்டி அது அடியில் வந்து தங்குற மாதிரி பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வினிகர் நார்மலாக ஆட் பண்ணும்போது அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து வினிகரை வாங்கி இந்த ஆப்பிள் மேலே ஊற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணி ஊற்றுங்க. ஸோ எப்படி நீங்கள் வினிகர் ஆட் பண்ணணும்னா, இந்த பாட்டிலில் 50% வினிகரும் 50% வாட்டரும் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் தான் மெயின் மேட்ரு நமக்கு தேவைப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா வினிகரோட ஸ்டார்ட் அப் கல்ச்சர் நமக்கு தேவை. ஸோ அது இருந்தால் தான் கல்ச்சர் ஆகும். இது நம்மளோட மாஸ்டர் கல்ச்சர். ஸோ நீங்கள் முன்னாடி வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்தீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுலேருந்து எடுத்து கொஞ்சோண்டு இதில் புரிஞ்சு விட்டுக்கிட்டா கொஞ்சம் நாளில் வந்து வினிகர் கல்ச்சர் ஆகிடும். தேங்க்யூ.